செய்தி. ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடுத்தப்படவில்லை என ஜெகன்மூர்த்தி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனு மீதான சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்ஜாமீன் மனு மீது விசாரணைக்கு புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் இருவரும் நீதிபதி வேல்மோகன் முன்பாக ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார். கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடவில்லை எனவும் கூலிப்படையினரை ஈடுபடுத்துவதாக காவல்துறை கூறுவது தவறு எனவும் ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை முன்வைத்து வருகிறார். எந்த தொடர்பும் இல்லை, காவல்துறையில் உள்ள பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிக்கின்றனர் எனவும் எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை சந்திக்க காவல்துறை தரப்பிலிருந்து அவர் வருவார் எனவும் தற்பொழுது பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார். தொடர்ந்து எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகாக அரசு தரப்பு வழக்கறிஞரும் அவர் வாதத்தை முன்வைத்ததற்கு பிறகு நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக ஒரு உத்தரவு பிறப்பிப்பார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் இந்த ஒரு விசாரணை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இருவருமே புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவி ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோரும் நீதிபதி முன்பாக நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். தற்பொழுது பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடவில்லை எனவும் கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறும் என்கின்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல எந்த தொடர்பும் இல்லாமல் காவல்துறை இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிகிறார்கள் எனவும் பூவி தரப்புடைய வழக்கறிஞர் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகாக அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அவர் வாதத்தை முன்வைத்ததற்கு பிறகாக நீதிபதி ஒரு இறுதி உத்தரவை பிறப்பிப்பார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. வெங்கட்ரமணன், கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடுத்தப்படவில்லை என ஜெகன்மூர்த்தி தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். நிச்சயமாக இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் மனு தாக்கல் செய்யும் போது தனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்பதன் காரணமாக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனக்கு இந்த மனு என்பது வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த மனு மீதான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் தொடர்ந்து அவங்களுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்த நிலையில் தற்பொழுது அரசு தரப்பும் அவர்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சரத், டேவிட், வனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தி உள்ளனர் எனவும் அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு அந்த நபரை அழைத்து சென்றதாகவும் அதற்கான சிசிடிவி காட்சிகளும் உள்ளன எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி பேசி இருக்கிறார் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது அவர்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய நிலையில முதலில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பூவி ஜெகன்மூர்த்தி அவருடைய தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞரும் அவருடைய வாதத்தை தற்பொழுது முன்வைத்து வருகிறார். குறிப்பாக பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடவில்லை எனவும் கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு எனவும் இந்த வழக்கிற்கும் காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஏற்கனவே பூவி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய தரப்பு வாதத்தையும் முன்வைத்து வருகிறார்கள். ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தலில் தொடர்பு உள்ளது எனவும் இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார், முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் என தொடர்ந்து அரசு தரப்பு அவர்களுடைய வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். ஜெகன்மூர்த்தி தரப்பு எதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கிறார்களோ அதற்கெல்லாம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் இந்த கடத்தல் வழக்கில் தொடர்பு உள்ளது எனவும் இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். முன்னதாகவே அரசு தரப்பு
வழக்கறிஞர் சரத் டேவிட் வனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டிற்கு சென்று அவரது சகோதரரை கடத்தியிருப்பதாகவும் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் அதற்கான சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி அவர் பேசியிருக்கிறார் என்கின்ற ஒரு தரப்பு வாதத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்ததற்கு பிறகாக நீதிபதி வேலுமுருகன் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு இறுதி உத்தரவை தெரிவிப்பவை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தல் வழக்கில் தொடர்பு உள்ளது எனவும் அதற்கான சாட்சியங்கள் இருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்ததற்கு பிறகாக நீதிபதி வேலுமுருகன் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு தீர்ப்பை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.